السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் அநேகருக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வருங்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அறிவின் மூலம் சிந்தித்து செயல்படுகிறார்கள். அவ்வாறு சிந்தித்து செயல்படுவதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது. அதை மார்க்கம் வலியுறுத்தவும் செய்கின்றது. மார்க்கத்தை பொறுத்தவரை தன்னுடைய வருங்காலத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக சேமித்து வைப்பதையும் மார்க்கம் கூறுகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், தேவையான வழியிலே தேவையான காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும், வருங்காலத்திலே தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற 3 விஷயத்தையுமே மார்க்கம் கூறுகின்றது. அதனால இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை நம்முடைய வருங்காலத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக சேமிப்பதை மார்க்கம் தடை செய்யவில்லை. வரலாற்றை கூட ஒரு செய்தி வரும் இல்லையா? சால்புன் அபீ வக்காஸ் ஸல்லல்லாஹு அனுபவர்கள் உடல்நலம் குன்றிருக்கிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் நலம் விசாரிப்பதற்கு செல்வார்கள். அவர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது, ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றால், இந்த நோயிலே நான் மூத்தாகி விடுவேனோ என்பதாக நான் நினைக்கின்றேன். அதனால என்னுடைய செல்வத்தை 3 பகுதியாக ஆக்கி 3லே 2 என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய பாதையிலே வழங்கிவிட்டு ஒரு பகுதி என்னுடைய மகளுக்கு கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை தடை செய்வார்கள். அடுத்தவர் சொல்லுவார், என்னுடைய செல்வத்தை சரிபாதியாக ஆக்கி பாதியினுடைய மகளுக்கு கொடுத்து விட்டு பாதியை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடவா என்பதாக கேட்பார். அதற்கு பெருமானார் தடை சொல்வார்கள். 3ஆவதாக அவர் கேட்பார், என்னுடைய செல்வத்தை 3 பகுதியாக ஆக்கி 3லே 2 பகுதி என்னுடைய மகளுக்கு கொடுத்து விட்டு ஒரு பகுதியை நான் தர்மம் செய்யட்டுமா என்பதாக கேட்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்யுங்கள் என்பதாக அனுமதி கொடுப்பார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் செய்தியை சொல்வார்கள், ததரக்க வரதக்க ஆலத்தன், உன்னுடைய பிள்ளையை ஏழையாக விட்டு செல்வதை விட உன்னுடைய பிள்ளையை தன்னிறை படைத்தவளாக விட்டு செல்வது சிறப்பு என்பதாக சொல்வார்கள். நம்ம இருக்கிற காலத்திலே எல்லா சம்பாதிச்சதை கூட அழைச்சு விட்டு நம்ம பிள்ளைகளை உதவிகளை சேர்ந்து 4 இடத்துல கேட்கிற மாதிரி விட்டு செல்வதை விட உன்னுடைய பிள்ளையை தன்னிறை படைத்தவளாக விட்டு செல்வது சிறப்பு என்பதாக சொல்வார்கள். எதற்கு சொல்வார் என்று சொன்னால், நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த உலக காரியத்திலையும் நம்முடைய வருங்காலத்துக்காக வேண்டி சேமித்து வைப்பதையும், அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக வேண்டி தன்னிறை படைத்தவளாக அவனை விட்டு செல்வதற்காக சேமித்து வைப்பதையும் மார்க்கம் வரவேற்கின்றது. அதையும் தாண்டி ஒரு செய்தியை மார்க்கம் கூறுகின்றது, இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வருங்கால வாழ்க்கை நம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை எப்படி நாம் சிந்தித்து செயல்படுகின்றோமோ, அதுபோன்று இன்னும் அதை விட கூடுதலாக நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அதற்கு என்ன சேமிப்புகளை நாம் செய்ய வேண்டுமோ அதை செய்தாக வேண்டும். என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது குறுகிய வாழ்க்கை தான். பெருமானார் சொல்வாங்க, ஆமார் உம்மத்தி மாபேன சித்தினோ சபீர்,
என்னுடைய உம்மத்துடைய வயது என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதற்கு மேல் இருப்பது குறைவு என்பதாக பெருமானா சொல்வார். அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒரு குறுகிய வாழ்க்கையிலே நாம் இவ்வளவு நாம் திட்டமிடுகின்றோம், செயல்படுகிறோம் என்று சொன்னால், நேரடிய வாழ்க்கை என்பது கபருடைய வாழ்க்கை, மறுமையின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். முதல்ல நம்முடைய அறிவின் மூலமாக நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக அதற்காக நாம் தயாராக வேண்டும். வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது. மசாயிர் தஹாயிர் என்ற நூலிலே ஒரு வரலாறு எழுதுகிறார்கள். அபு அலி ராசி என்ற ஒரு பெரிய அறிஞர், அபு அலி ராசி என்ற ஒரு பெரிய அறிஞர், அவங்க என்ன செய்யறாங்க, ஷாம் நாட்டினுடைய வீதியிலே நடந்து செல்கிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை கூறுகிறார்கள். மரர்த்து அலா சபியத்தில் தரீகே ஷாமி வஹும் யல்அபூன பித்துராபி வகத் இர்தஃபஅ குபாரு. நான் ஒரு நாள் ஷாம் நாட்டினுடைய வீதியிலே நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது சிறுவர் விளையாடி கொண்டிருந்தார்கள். என்ன செய்யறது, தூசி எல்லாம் பறந்து கொண்டிருந்தது. அப்போது நான் சொன்னேன், மகளன் அப்பர்த்தும் பாதர்த்து அஜ்ரிஸகும், கொஞ்சம் அமைதியாக இருங்கள். இந்த பிள்ளைகளை பார்த்து நான் சொன்னேன், கொஞ்சம் அமைதியாக இருங்கள், நான் கடந்து சென்று விடுகின்றேன். ஏன்னு சொன்னா புழுதி பறக்கிறது, அதனால கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, நான் கடந்து சென்று விடுகிறேன், நான் போன பிறகு விளையாடுங்கள் என்பதாக நான் சொன்னேன். அப்போது அந்த விளையாடி கொள்கிற சிறுவத்திலே ஒருவன் சொன்னான், யார் ஷேக் இதா ஐன தஃபிரு இதா ஹீல அலைக்க துராப் ஃபில் கபர். முதியவரே, மண்ணறையிலே உங்கள் மீது மண்ணை போடுகிற நேரத்தில் அப்போது நீங்கள் எங்கே தப்பித்து ஓடுவீர்கள் என்பதாக அவன் கேட்டான். இப்ப என்ன சொல்றீங்க, நான் கடந்து செல்ல வேண்டும், புழுதி பறக்கிறதுனால அமைதியாயிருன்னு சொல்றீங்களே, கபரிலே வைத்த உடனே உங்கள் மீது மண்ணை போடும் இல்லையா, அந்த மண்ணை போடுகிற நேரத்திலே நீங்கள் எப்படி தப்பித்து ஓடுவீர்கள் என்பதாக கேட்டான். எனக்கு அவர் கேட்ட போது எனக்கு மயக்கமாகிவிட்டது. அப்போது மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு சற்று நேரம் தலை சுற்ற மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே மயக்கம் வந்துச்சு. சரித்தனமா இருக்கும்ல, கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஆடி போய்விட்டேன். சிறிது நேரம் கழித்ததற்கு பிறகு நான் அவனிடத்திலே கேட்டேன், இந்த கஷீரத்தின் கபரி, கபருடைய மண்ணிலிருந்து தப்பிப்பதற்காக ஏதாவது வழி இருக்கிறதா, ஏதாவது வழிவிடத்தில் இருக்கிறதா என்பதாக நான் கேட்டேன். அப்போது அவன் சொன்னான், ஆழமோ எனக்கு தெரியாது, வலாக்கின் சில தைரி என் அல்லாதவிடத்திலே கேளுங்கள் என்று அவன் சொன்னான். நான் கேட்டேன், மனுகுவ அது யார் என்பதாக. அவன் சொன்னான், அக்குளுக்கு உங்களுடைய அறிவு என்பதாக அவன் சொன்னான். வரலாறு முடிந்து விட்டது. அறிஞர்களுக்கு என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் மறுமை இந்த மன்னரை வாழ்க்கையிலே தன் மீது மண்ணை போடுகிற நேரத்தில் மக்கள் மண் போடுவதை விட்டும் நாம் தடுக்க முடியாது, தவிர்ந்து கொள்ள முடியாது, தப்பித்து ஓட முடியாது. ஆனால் அந்த மன்னரை வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக நம்மால் ஆக்கிக் கொள்ள முடியும். வெளியிலே பார்ப்பதற்குத்தான் அது மன்னரை வாழ்க்கை, ஆனால் அது சொர்க்கத்தின் வாழ்க்கையாக இருக்கும் அல்லது நரகத்தின் வாழ்க்கையாக இருக்கும். பெருமானார் சொல்வாங்க இல்லையா, கபர் என்பது இம்மா ரோதத்தும் என்றால் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய தோட்டங்களிலே ஒரு தோட்டமாக அது இருக்கும். அவர் ஹுஃபரத்தும் நீரான் அல்லது நரகத்தினுடைய படுகொலியிலே ஒரு படுகொலியாக இருக்கும். இந்த இரண்டிலே ஒன்றாகத்தான் இருக்கும். யார் வந்துகிட்டு தன்னுடைய மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி தயாராகி விட்டார்களோ, இந்த உலகத்தில் வாழும் காலத்திலே தயாராகி விட்டார்களோ, அதற்கான தயாரிப்புகளை செய்து கொண்டார்களோ, அவருக்கு சொர்க்கம் தான். எனவே அறிவின் மூலமாக சிந்திக்க வேண்டும். பெருமானாரைத்தான் சொல்வார்கள், அல் கையசு மன்தான் நஃப்ஸஹு அமிலிமா பாதல் மௌத். அறிவாளி யார் தெரியுமா? இந்த பெயர் சொல்றானே இல்லையா, அறிவை கூட சிந்திக்கணும். பெருமானார் விளக்கம் சொல்வார்கள், அறிவாளி யாருன்னு சொன்னால் தன்னுடைய மனதை பாவத்தை விட்டும் கட்டுப்படுத்தி அமிலிமா பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக வேண்டிய யார் அமல் செய்கின்றாரோ அவரைத்தான் அறிவாளிவாக பெருமான சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே நாம் எதற்காக வந்தோம்? மறுமைக்கு அமல் செய்வதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். அத்துன்யா மஸ்ராத்துல் ஆஹிரா,
இந்த உலகம் என்பது மறுமைக்கான வேளாண்மை ஸ்தலம் என்பதாகத்தான் பெருமானார் சொல்றாங்க. அதனால இந்த உலகத்திலே மற்ற காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அவருடைய தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து வருவதற்காக, தவறு அல்ல. ஆனால் குறிக்கோள் என்பது ஒன்று. ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு செல்கின்றான், அவன் நண்பர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறான், சிரிக்கிறான், பேசுகிறான், விளையாடுகின்றான், என்ன செய்யறாங்க, அது தவறு அல்ல. ஆனால் குறிக்கோள் என்பது கல்வியை கற்பதுதான். அது மாதிரித்தான் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்பது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அது ஹலாலாக இருக்கும் பட்சத்திலே மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கைக்கு அமல் செய்வதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தான். அதனால பெருமானார் சொல்லுவாங்க, கபரை பற்றி கூற நேரத்தில் சொல்லுவாங்க, அவ்வளவு மன்சிலத்தும் மனாசில் ஆகிறா, அவ்வளவு மன்சிலின் மனாசில் ஆகிறா, மறுமையுடைய தங்குமிடங்களே அதான் முதல் தங்குமிடம். அதிலே அவன் ஒருவன் வெற்றி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை அவனுக்கு இலகுவாக இருக்கும். அதிலே அவன் தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கையெல்லாம் கஷ்டமாக பெருமானார் சொல்றான். அதன் காரணமாகத்தான் உஸ்மான் அணுகவர்கள் கபரை கண்ட போது என்ன செய்வாங்க, தாரி நனைகிற அளவுக்கு அழுகுவாங்க. இப்ப கேட்பாங்க, ஏங்க நரகத்தை பத்தி சொல்லப்பட்டா கூட அந்த அளவுக்கு அழுகுறதில்ல, கபரை பத்தி சொல்லப்பட்டா நீங்க அவ்வளவு அழுகுறீங்க. அப்பதான் இந்த ஹதீஸ் உஸ்மான் ரனிதா சொல்லுவாங்க, பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், கபர் என்பது மறுமையின் தங்குமிடங்களே முதல் தங்குமிடம். அதிலே வெற்றி அடைந்தவன் அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை அவனுக்கு சிறப்பாக இருக்கும், அதிலே தோல்வியுற்றவனுக்கு அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி பெருமானார் சொல்ல நானே கேட்டிருக்கிறதாக சொல்வார். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் எப்படி இந்த உலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக வேண்டி வருங்காலத்துக்காக வேண்டி சிந்தித்து செயல்படுகின்றாரோ அதையும் விட அதிகமாக என்ன செய்யணும் சொன்னா நம்முடைய கபருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பெருமாள் ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் கபர் ஆகிற மனிதனை பார்த்து 3 விஷயத்தை சொல்லுவான். அனபைத்துல் வஹதா, நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன், நீ துணையோடு வா. அனபைத்துல் குல்மா, நான் இருளின் வீடாக இருக்கிறேன், நீ ஒளியோடு வா. அனபைத்துல் வஹஷா, நான் விஷஜந்துக்களின் வீடாக இருக்கிறேன், பாதுகாப்போடு வா என்று சொல்லி கபரு மனிதனை பார்த்து சொல்வதாக பெருமாள் சொல்றான். அதனால என்ன செய்ய, வாழும் காலத்திலேயே நம்மால் முடிந்த அளவுக்கு நற்காரியங்களை செய்து என்ன செய்ய வேண்டும். நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக நிறைவு இருக்கும். என்னன்னு கேட்டா, என்னால் முடிந்த அளவுக்கு நான் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறேன், நான் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறேன், என்னால் சிறந்த அமல்களை நான் செய்திருக்கிறேன் என்று தன் நிறைவோடு செயல வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லுவார். பரீட்சை எழுதுகிற நேரத்தில் உன்னுடைய பேப்பரைக்கு நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். நீ பேப்பர் எழுதிருக்க இல்லையா, நான் சிறப்பாக எழுதியிருக்கிறேன் என்று நீ மகிழ்ச்சி அடைவது மாதிரி எக்ஸாம் எழுதும். ஒரு பயானுக்கு சொல்லுவார், மக்களுக்கு பிடிக்கிறது என்பது வேறு விஷயம், உன்னுடைய பயானை போல் நீ நிறைவடைவது மாதிரி பேசி பழக வேண்டுமாக சொல்வார். அதனால இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்திலே என்னால் முடிந்த அளவுக்கு நான் இறை கடமைகளை செய்து நான் தயாராக செல்கிறேன் என்ற மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பதுதான் அதிகர் பெருமக்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. கேட்டவரை கண்டிக்கிறார். إلا أن تنستغفر ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين.